எதற்காக நாம் மாணாக்கர்களுக்கெல்லாம் சின்ன வயசு பசங்களுக்கு அறிவுரை சொல்கிறோன்னா, அவங்க வேலை பார்க்கலங்கிறனா படிக்கிறாங்க, வேலை பார்க்கவில்லை. வேலை பார்ப்பதற்காக தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் நாம் ஏன் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னா, வேலை பார்க்கவில்லை என்பதற்காக தான். அவங்க வேலைக்கு இன்னும் போகல, சம்பாதிக்கலை பணத்தை, அதனால தான் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அது சின்ன பசங்களாக இருந்தால் மட்டும் கிடையாது, பெரியவங்களாக இருந்து நீங்கள் வேலைக்கு போகலனாலும் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போது 40 வயசில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, வேலையை விட்டுட்டீங்க, புதுசாக வேலை தேடிட்டுருங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலையை பார்க்கல அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வேலை பார்க்கவில்லை என்றால் நமக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்மளை தாழ்த்திடுவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால தான், அல்லது மாணவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான், சின்ன வயசு அதனால தான் அறிவுரை சொல்கிறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் நிறைய அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, அவங்க வேலை பார்க்கவில்லை, பொருளாதாரம் அவங்க இன்னும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலை. அந்த காரணம் தான். அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்கலைன்னா அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு 50 வயசாக இருந்தால் கூட நீங்கள் பணம் சம்பாதிக்கலைன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. வீட்டிலே இருக்கிற பெண்கள் இருக்காங்களா, அவங்க 50 வயசாக இருந்தாலும் சரி அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வெளியில் வேலைக்கு போகல, அதனால் அவங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பென்ஷன் வரல, ஒரு 60 வயசு ஆகிடுச்சி, நீங்கள் வேலையை விட்டு நின்ட்டீங்க, உங்களுக்கு பென்ஷன் எதுவும் வரல அப்படின்னா, அப்போ உங்களுக்கும் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எந்த வயசு நீங்கள் அறிவுரையிலேருந்து தப்பிக்கணும். யாருக்கு அறிவுரை அப்படின்னா, சம்பாதிக்கிறது தான் முழுமையானவங்க. சம்பாதிக்கலைன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் தாழ்வான இடத்துக்கு போயிட்டு தான் மக்கள் நினைக்கிறாங்க. உங்களுக்கு அறிவுரை தேவைப்படுகிறது என்பது இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ சம்பாதிக்கிறவங்க தான் தனது பொருளாதாரத்தை தானே பூர்த்தி செய்து கொடுக்குறவர்கள் தான் முழுமையானவர்கள். அதனால் அறிவுரையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, இப்போ எப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எப்போ அறிவுரை சொல்கிறத நிறுத்துகிறாங்கன்னா, எப்போ பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே அவங்க அறிவுரை சொல்வதை நிறுத்தி விடுவாங்க பெற்றவங்கெல்லாம். அப்போ தான் அவங்க இந்த பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த வாழ்க்கை ஒரு அமைதியான இடத்துக்கு போகுது, ஒரு மரியாதையான இடத்துக்கு உயருது. மற்றவங்க சொல்கிற அறிவுரையிலேருந்து அப்போ தான் தப்பிக்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு. இந்த அறிவுரை சொல்ல அவங்களுக்கு கோபம் வருது. நமக்கு அறிவுரை சொல்ல அந்த மாணவர்களுக்கு கோபம் வருது. அதுலேருந்தே அவங்க தப்பிக்கிற, அப்புறம் அந்த ப்ரெஷர், அது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த அழுத்தத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அவங்க வேலைக்கு போகும்போது தான் கடைசியில் அவங்களுக்கு அந்த அறிவுரையிலிருந்து தப்பிக்கிறார்கள். இதில் கொடுமை என்னென்னா, நிறைய பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டிலே இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, வேலைக்கு போகாத ஏதோ ஒரு ஆண்கள் யாராக இருக்காங்க, சின்ன பசங்க யாராவது படிக்கிற பசங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ இது எப்படி இவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வருது? பெண்கள் வேலைக்கு போகல, இந்த வேலைக்கு போகாத பெண்கள் கூட பிறருக்கு அறிவுரை சொல்லுவாங்க. இப்போ வேலைக்கு போகாத ஒரு ஆண் மற்றவங்களுக்கு அறிவுரை சொன்னால் எப்படி இருக்கும்? அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வேலைக்கு போகாத வீட்டிலேயே இருக்கிறாங்க, வாழ்நாளில் ஒரு 5 பைசா கூட சுயமாக சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த பெண்கள். எதற்காக ஏன் இப்படி அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை எங்கே வருதுன்னா, இந்த வாழ்க்கை முறையே பெண் அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அடிமைத்தனம். அதனால் பெண்கள் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிறருக்கு அறிவுரை சொல்வதற்கு தகுதியானவர்கள். ஏன்னா அதனை அடிப்படையாக கொண்டு தான் பெண் அடிமையாக இருக்கணும், அல்லது வேலைக்கு போகக்கூடாது, அல்லது இந்த மாதிரியான சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே ஒரு வாழ்க்கை நடைமுறைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அது மாதிரி வீட்டில் இருக்கிறாங்கன்னா, நாம் சரியாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வேலைக்கு போவதை விட வீட்டில் இருக்கிறது இன்னும் ரொம்ப சரியானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் நமக்கு அறிவுரை சொல்வதற்கு தகுதி இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆண்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. நீ இப்போ எல்லா ஆண்களும் கிடையாது, குறிப்பிட்ட ஆண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் பெண்களுடைய அவங்க அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை, அறிவுரையை கேட்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டிலே இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்க. அறிவுரை தேவைப்படாத பெண்கள், ஏன்னா அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, ஆண்களின் எதிர்பார்ப்புப்படியே அவங்களும் இருக்கிறாங்க. அதனால் பெண்கள் நம்ம ஆண்களின் எதிர்பார்ப்புப்படி தான் வீட்டிலே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நமக்கு அறிவுரை சொல்வதற்கு தகுதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாத ஆண்களுக்கு இவங்க அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போகிற ஆண்களுக்கு கூட இவங்க அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, இது பெண் அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்ட, பெண் அடிமைத்தனத்தை மையமாக வைத்து ஒரு வாழ்க்கை முறை. அதனால் அடிமையாக இருக்கிற பெண்களுக்கு தன்னை பற்றி ஒரு நம்பிக்கை வருகிறது. நாம் இந்த சமூகத்திற்கு பொருத்தமாக ஒரு அடிமையாக, சிறப்பான அடிமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் நமக்கு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்குது அப்படின்னு பெண்கள் அந்த மாதிரி அடிமையாக இருக்கிற பெண்கள் நினைக்கிறாங்க.
அடிமைத்தனத்தை எதிர்பார்க்குற ஆண்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு அந்த தகுதி இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இந்த பெண் அடிமையாக இருக்கிறாள் அப்படின்னா அந்த பெண் ஒரு முழுமையான பெண், அதனால் இவளுக்கு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு இவளுக்கு தகுதி இருக்குது, இவளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்களும் நினைக்கிறான் ஒரு சில ஆண்கள். அதனால் அறிவுரை யாருக்கு தேவைப்படுகிறது? ஆண்கள் வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு அறிவுரை தேவைப்படுகிறது. அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, யாரை பார்த்தாலும் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா வாயை மூடிப்பாங்க, அமைதியாகிடுவாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகலைன்னாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த வேலைக்கு போகாத பெண்கள் பிறருக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருப்பார்கள். இது ரொம்ப வினோதமாக இருக்கும். ஒரு வேலைக்கு போகாத ஆண்கள் பிறருக்கு அறிவுரை சொன்னால் அதை வந்து வினோதமாக பார்ப்பாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் வேலைக்கு போகாத பெண்கள் பிறருக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஆண்களுக்கு ஒரு நீதி, பெண்களுக்கு ஒரு நீதியாக இங்கே இருக்கிறது. சமத்துவம் இல்லை.